இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே உபதேசிக்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கின்ற வாசகத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான் என்றால், யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வாசகத்தை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் சொல்கிறது யாரை பார்த்து? யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கின்ற அந்த வாசகத்தை முன்வைக்கின்றான். அப்போ என்ன சொல்ல வரான் அல்லாஹ்? நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச சதக்காக்களை கொடுக்கின்றோம், இன்னும் என்னென்னவெல்லாம் நன்மை இருக்கிறதோ அத்துணை நன்மைகளையும் நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதாவது நன்மையில் நம்மள்ட்ட குறை இருக்குதா? எந்த நன்மையிலையும் குறை கிடையாது, எல்லாமே செய்கிறோம். தொழுகிறோம், தொழுகையாளிகளாகத்தான் நம்ம இருக்கிறோம். சிலர் தொழலைன்னா அது தொழுகைக்கான அந்த இது வேற. ஆனால் பெரும்பாலும் தொழக்கூடியவர்களை பார்த்து கூட இந்த வசனம் என்ன செய்யும்? அப்படித்தான் சொல்லும். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, என்ன செய்யுங்க? இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்போ நம்ம எதில் கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய பல விஷயங்களில் நம்ம கோட்டை விட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசிக்கக்கூடிய பல கட்டளைகளில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். அவைகளை செய்யாமல் நம்முடைய காலங்களை கழித்து கொண்டு இருக்கிறோம். பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எதுலேயுமே ஒரு முழுமையான நிலை வேணும். ஒரு ஆடை அணிந்தாலும் என்ன செய்யணும்? முழுமையான ஆடை அணியணும். முழுமை இல்லாத ஒரு ஆடை என்ன செய்யும்? நமக்கே திருப்தியை தராது. அதான் இயல்பாக என்ன நடக்கும்? முழுமை இல்லாமல் ஒரு ஆடை அணிகிறோன்னு வைங்க, அந்த ஆடையை கொண்டு நமக்கு என்ன கிடைக்காது? முழுமையான திருப்தி கிடைக்காது. அதே மாதிரி உணவாக இருந்தாலும் முழுமையாக உண்ண வேண்டும். முழுமையாக உண்ணுவது தான் நமக்கு திருப்தியை கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துல ஒரு தட்டு நிறைய சாப்பிட்றதுக்கும் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றோம், கிண்ணத்தில் சாப்பிட்றதுக்கும் ஒரு தட்டில் சாப்பிட்றதுக்கும் என்ன இருக்குது? பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதில் என்ன வேண்டும்? அதில் முழுமை வேண்டும். நம்ம நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும், நாம் பயன்படுத்தக்கூடிய இன்னவரை வஸ்துக்களாக இருந்தாலும், எல்லாவற்றிலையும் நமக்கு தேவையானது என்னவென்று பார்த்தால் அதில் ஒரு முழுமை இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அப்போ முழுமை இல்லாத ஒரு காரியம், முழுமை இல்லாத ஒரு பொருள் நமக்கு எந்த வகையிலும் என்ன செய்யாது? பயன் தராது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஹஜ்ஜி செஞ்சாலும், நம்ம சதக்கா செஞ்சாலும் நம்முடைய இபாதத்துகளில் முழுமை இருக்கிறதா என்று பார்த்தால், நம்முடைய இபாதத்துகளில் பெரும்பான்மையான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயல்பான காரியங்களில் பெரும்பான்மையான காரியங்களில் என்ன இல்லை? முழுமை இல்லை. ஒன்றை செய்கிறோம், ஒன்றை விட்டுருதோம். ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம்? விட்டுருதோம். நல்ல அமல் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த பக்கம் ஒன்று என்னது? பாவம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரும் செய்யாத ஒரு சிறப்பான அமலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, யாரும் செய்யாத ஒரு சிறப்பான பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அதை தான் அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றான். அது ஒவ்வொரு செய்தியாக நம்ம பார்ப்போம். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிலெல்லாம் முழுமை அடையாமல் இருக்கிறோம்,
எதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எதெல்லாம் புறக்கணித்து நம்ம வாழ்க்கையை நம்ம கடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் முக்கியமானது முதலாவது என்னன்னு சொன்னால் திருமண வாழ்க்கை. திருமணம் இருக்குதா இல்லையா? இந்த திருமண விஷயத்தில் முஸ்லீம் சமூகம் ஏதோ நாம் தொழுகையும் நோம்பு ஜக்காத்தும் தான் மார்க்கத்தில் உள்ளது மாதிரியும், இந்த திருமணம் இன்ன பிற கலாச்சாரம் இன்ன பிற காரியங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள். அதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தை பார்த்தால் பக்கத்தில் உள்ளவன் கேட்குறான், இது பாய் வீட்டு திருமணமா அப்படின்னு கேட்குறான். பக்கத்தில் உள்ளவன் என்ன கேட்குறான், இது ஒரு இஸ்லாமிய திருமணமா, ஒரு முஸ்லீம் நடத்தக்கூடிய திருமணமா அப்படின்னு கேட்குறான். கேட்குறவன் முஸ்லீம் கிடையாது. ஒரு பேருந்தில் பயணிக்கும் பொழுது இது நடக்குது. அவர் கேட்குறாரு, இது இவ்வளோ பெரிய கெட் அவுட்லாம் வச்சுருக்கிறாங்களே, பேனர்லாம் வச்சுருக்கிறாங்களே, இவ்வளோ சீரியல் பல்பெல்லாம் போட்டிருக்கிறாங்களே, வாழத்தாரெலாம் கெட்டப்பட்டு இருக்குதே, இது இஸ்லாமிய திருமணமான்னு கேட்குறான். ஆனால் இஸ்லாமிய திருமணம் அப்படி இருக்காது. ஆமாப்பா, முஸ்லீம் நடத்துகிற திருமணம் தான், ஆனால் இஸ்லாமிய திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அவன் ஒரு அரை மணி நேரம் நம்மளை பயான் பேச சொல்லுவான் அந்த பஸ்ஸில். ஏன் இஸ்லாமிய திருமணம் இல்லை, ஏன் இஸ்லாமிய திருமணம் இல்லை, இப்போ இஸ்லாமிய திருமணம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே பார்க்குறோம் இஸ்லாமிய திருமணம் என்பது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அது அழகான வழிகாட்டுதலை சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம்ல, திருமணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? நம்மள பெரும்பான்மையானவர்களுடைய கற்பனை திருமணத்துக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்பு, ஆலிம்சா ஒரு 10 நிமிஷம் பயான் பேசி அரபியில குத்துபா ஓதி அந்த ஆலிம்சா என்ன செய்வார், துவா செய்வார். என்ன துவா செய்வார்? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த அப்படின்னு என்ன செய்வார், துவா செய்வார். இந்த பிரார்த்தனை தான் இஸ்லாமிய திருமணம் என்று நம்மள பெரும்பான்மையானவர்கள் நினைக்கிறோம். நம்மள பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய திருமணத்திற்கு வைத்திருக்கக்கூடிய அடையாளம் எல்லாம் முஸ்லிம்கள் அதிகமாக வருவாங்க, பிரியாணி என்ன செய்வாங்க அங்கே போடுவாங்க. அங்கே என்ன நடக்கும், கூடுதலாக ஆலிம்சா துவா ஓதுவார், ஒரு 10 நிமிஷம் பயான் பேசுவார். அவர் என்ன பேசுகிறாருன்னு அங்கே உள்ளவங்களுக்கு புரியாது, அவருக்கும் என்ன செய்யாது, புரியாது. இப்படியே அந்த சபை கலைஞ்சி நாசமாக போயிடும், அந்த இடமே அப்படியே கலைஞ்சு போயிடும், ஒன்றுமே நடந்திருக்காது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து பெண் பார்ப்பதிலிருந்து திருமணம் முடிக்கின்ற வரைக்கும் மொத்தமாக இஸ்லாத்திற்கு முரணான செயல்களை இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதில் திருமணம் முக்கியமான விஷயம். திருமணம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், பெண் பார்க்க ஆரம்பிப்போம். அதானே நடக்கும். முதல்ல பெண் பார்க்க ஆரம்பிப்போம். பெண் பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துன்கஹுல் மர்அத லி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயத்திற்காக, துன்கஹுல் மர்அது லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அதில் ஃபஸ்ட்டு என்ன, ஒன்று அவளுடைய அழகுக்காக, இரண்டாவது அவளுடைய செல்வத்திற்காக, மூணாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, அவளுடைய குலத்திற்காக, நாலாவது என்ன சொல்கிறாங்க, அவளுடைய மார்க்கத்திற்காக. அப்போ மூமினான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அவளுடைய மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அப்போ மார்க்கம் உள்ள பொண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. நம்ம பெண்ணு பார்க்க போகையில் நம்ம என்ன செய்கிறோம், யோசிச்சு பாருங்க. பெண்ணு பார்க்கறதும் இஸ்லாமும் வேற நினைக்கிறாங்க. இஸ்லாமும் இந்த பெண் பார்க்க போவதும் வேற அது இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சம். பெண் பார்க்க செல்கிறோமே, அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அம்சம். அது பெண் பார்க்கறதுலேருந்து கற்றுக் கொடுக்குது இஸ்லாம். ஒரு பெண்ணை போய் பார்க்க போகிறதுலேருந்து கற்றுக் கொடுக்குது. அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான சாராம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஆரம்பிக்கிறாங்க, 4 காரியத்துக்காக பெண் மனமுடிக்கப்படுகிறாள், நீ மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று உபதேசிக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசத்தை பாருங்க, மனம் செய்யக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் என்ன செய்யணும், கண்டிப்பாக அவளை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணை பார்க்காம, அந்த பெண்ணிட்ட சம்மதம் வாங்காம அந்த திருமணத்தை நடத்தக்கூடாது. நான் சொன்னதுலேருந்து பாருங்க, இதெல்லாம் அப்படி நேர்மாற்றமாக இருக்கும். பெண் பார்க்க போவார், அந்த குடும்பம் நல்ல ஒரு நல்ல பேரோட உள்ள குடும்பமா அப்படின்னு பார்ப்பார், பாப்பா அம்மாவெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பார், குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று பார்ப்பார். அந்த பெண் ஒரு அனாதையாகவோ ஆதரவற்ற நிலையிலோ இருந்துட்டா, கெட்ட பெயரில் இருந்தால் எல்லாரும் புறக்கணிக்கணும், அது வேற. ஆனால் ஒரு ஆதரவற்ற நிலையில் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனே புறக்கணிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பாப்பா கிடையாதான், அண்ணன் தம்பி கிடையாதான், சொந்த பந்தம் கிடையாதான், அப்போ நீ தானே முதல்ல ஆதரவு கொடுக்கணும் அவளுக்கு. அப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லைன்னா அவளை முடிக்க மாட்டேன். மார்க்கம் இருக்குது,
மார்க்கம் இருக்குது ஆனால் எதுவுமே கிடையாது. அதை புறக்கணிக்கிறான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன செய்கிறோம், ரெண்டாவது வந்து பெண்ணை பார்க்க போவையில் பெண்ணை அந்த ஆண் பார்க்கவே மாட்டான், அந்த பெண்ணும் அந்த ஆணை பார்க்க மாட்டாள். எப்போ பார்ப்பாங்களா, மகர் மோதிரம் மாற்றுவாங்க பாருங்க, அந்த நேரத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்ப்பாங்க. இப்போ பொண்ணு பிடிக்கலன்னா என்ன செய்யறது, எந்திரிச்சு போயிடலாமா? யார் முடிப்பா அந்த பெண்ணை, அந்த ஆணை யார் முடிப்பா? நிறைய இடங்கள்ல இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் கிடையாது, வேறுபாடு கிடையாது. பல இடங்கள்ல இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன, பொண்ணை பார்க்கல, அதனால என்ன ஆயிடுச்சு, பொண்ணை பார்க்காதனால பொண்ணு பிடிக்கல, நான் சபையை விட்டு வெளியே போறேன். யாரால தடுக்க முடியும்? அந்த பெண்ணுக்கு யார் பதில் சொல்லுவா? ஒருவேளை பெண் எந்திரிச்சு வெளியே போயிட்டான்னு வைங்க, அந்த மாப்பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவா? வாப்பா அம்மா தானே பதில் சொல்லணும், குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தானே பதில் சொல்லணும். அப்போ இதை முறியடிக்கணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன, ஃபஸ்ட்டே கூட்டு போய் பொண்ணை காட்டணும். பிடிச்சிருக்காப்பா, அவள் நல்ல ஒழுக்கமானவா, தொழுவா, நோம்பு வைப்பா, கோபத்தில் முன்ன பின்ன இருப்பா, அதை சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட. அதை சொல்லி தான் என்ன செய்யணும், பெண் பார்க்க வேண்டும். மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தால் மாப்பிள்ளையை பற்றி பொண்ணுகிட்ட சொல்லணும். தொழுவான், 5 நேரம் தொழுவான், நோன்பு வைப்பான், அவன் மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றுவான் அப்படின்னு அடையாளம் காட்டணும். இதான் இந்த முகம் தான், அந்த முகரை தான் நீ சாவர வரைக்கும் வாழ போற. இந்த மூஞ்சி தான் நீ சாவர வரைக்கும் இவன் கூட தான் நீ குப்பை கொட்ட போறன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவன் கூட தான் நீ கடைசி வரைக்கும் இருக்க போற. உனக்கு பிடிச்சிருக்குதான் கேட்கணும். இதை கேட்காம திருமணம் முடிச்சு வச்சா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஹன்சா பின்த் ஹிதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, எங்க வாப்பா என்னுடைய சம்மதம் இல்லாமல் ஒருத்தரை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சுட்டாரு, நான் இப்போ என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, அப்படி நடந்துருச்சா? அப்படியா செஞ்சுட்டாரு உங்க வாப்பா? ரத்து பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல திருமணம் முடிஞ்ச பிறகு விருப்பம் இல்லையா, உன் சம்மதம் கிடையாதா, ரத்து பண்ணிட்டாங்க அல்லாஹுடைய தூதர். எவ்வளவு சூப்பரா பண்றாங்க பாருங்க. அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் எல்லாத்துலயும் வந்து இஸ்லாம் நிற்கும். பாத்ரூம் போனாலும் இஸ்லாம் வந்து நிற்கும். யூதர்கள் கேட்டாங்கல்ல அல்லாஹுடைய தூதர்கிட்ட, உங்க நபி ஒண்ணு விடாம சொல்லி கொடுப்பாரா? ஆமா, சிறுநீர் கழிக்கிறத கூட சொல்லி கொடுப்பாரு. அப்ப நீங்க இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது, அது தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜின்னு நமக்கு ஒரு காலத்துல தப்லீக் ஜமாத்துல சொல்லி கொடுத்தாங்களே, அந்த வட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. அது தப்பான கொள்கை. அது எப்படிப்பட்ட கொள்கை? தவறான கொள்கை. அதுல வந்து நிற்கக்கூடாது. இஸ்லாம் என்பது நான் சிறுநீர் கழிப்பதிலிருந்து, நான் பிறந்ததிலிருந்து, நான் இறக்கின்ற வரைக்கும், நான் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்கின்ற வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு சொல்லிக் கொடுக்கும் இஸ்லாம் என்பது. அதான் இஸ்லாம். அப்ப இந்த இடத்துல ஹன்சா பின்த் ஹிதாம் என்ன செய்யறாங்க, அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தையே ரத்து செய்யறாங்க. சம்மதம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய திருமணம் அது மனப்பொருத்தமான திருமணம் கிடையாது, அந்த திருமணம் ஹலாலான திருமணம் கிடையாது, அது ஹராம், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று ரத்து செய்கிறார்கள். இன்னைக்கு பெரியவர்களுடைய நிலையை எடுத்து பாருங்க, பொண்ணுட்ட அனுமதியே கிடையாது. பாப்பா சொன்ன என் மவ கேட்பா, அப்படி பிடிச்சு கொண்டு போய் கட்டி வைக்கிறாங்க பிள்ளையில, பொம்பளை பிள்ளையில. மாப்பிள்ளை பிடிக்கலப்பா அப்படிங்கிறா. சமீபத்தில் கூட அப்படி ஒரு நிகழ்வு வந்துச்சு. என் பேச்சை கேட்க மாட்டியாமா, ஒழுக்கமான பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கம், குடும்பமே ஒழுக்கம், என் பேச்சை கேட்க மாட்டியாமா? சரி, பிடிச்சி கட்டி வச்சாச்சு. மாப்பிள்ளை என்ன, மாப்பிள்ளை சரியில்லை, குடிகாரன், யாருக்குமே தெரியாது அவன் குடிகாரன்னு, ஒழுக்கம் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் வச்சிருக்கிறான். என்ன செய்யணும், கையை பிசைஞ்சிட்டு இன்னைக்கும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெண்ணுடைய சம்மதம், அவன் ஒழுக்கமானவனாக இருந்தாலும் கூட பெண்ணுடைய சம்மதம் வேண்டும். மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணும், ஆணுடைய சம்மதத்தை வாங்க வேண்டும். ரெண்டு இல்லாம செய்யப்படக்கூடிய திருமணம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அல்லாஹுடைய தூதரிடத்தில் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்த மகருடைய தொகை, மகர் தொகை என்ன செய்யணும், நிக்காகவே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு. இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி பிரித்து வச்சுட்டாங்க. நம்மளையும் இந்த நிக்காகவையும் பிரித்து வச்சுட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஆலிம்சா எதுக்கு வருவார், நிக்காகவை முடித்து வைப்பார், ஃபாத்திஹா ஓதுவார், துவா ஓதுவார், அதோட ஆலிம்சா வேலை முடிஞ்சிருச்சு. இதான் இஸ்லாமிய திருமணத்திற்கு அடையாளம். ஒரு ஆலிம்சா வருவதும் அவர் ஓதுவதும் அதுதான் அடையாளமாக காட்டப்பட்டு இருக்கிறது. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இஸ்லாம் என்ன செய்யும், அப்படி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும்.
நம்ம இத்தனை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. மகர் தொகையை கேட்க வேண்டியது இருக்குது. மகர் தொகையை யார் நிர்ணயிப்பா? வாப்பா அம்மா நிர்ணயிக்க கூடாது. நம்ம வாப்பா அம்மா தான் நிர்ணயிக்கிறாங்க. நம்ம ஊர்கள்லையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரி, மகரை நிர்ணயிக்கிறது யாரு? வாப்பா அம்மா நிர்ணயிப்பார். இல்லை அந்த பொண்ணை எங்கே கட்டி கொடுக்க போகிறாங்களோ அங்கே உள்ள மாமனார் மாமியார் நிர்ணயிப்பார்கள் அந்த மகர் தொகையை. இது வழிமுறையா? யார் நிர்ணயிக்கணும்? மகர் தொகை யார் நிர்ணயிக்கணும்? கணவனா? கணவனும் நிர்ணயிக்க முடியாது. பெண்ணு தான் நிர்ணயிப்பாள். பெண்ணு தான் என்ன செய்வாள்? மகர் தொகையை நிர்ணயிப்பாள். ஆனால் அது அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும்? நிர்ணயிக்க வேண்டும். அதை சரியான முறையில் விட்டு கொடுக்குறேன், எனக்கு மகர் வேண்டான்னு சொன்னாலும் என்ன இருக்குது? மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்போ அந்த வழிமுறையை மார்க்கம் சொல்லித்தருது. இதில் இஸ்லாம் நிற்கும். இதில் நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைங்கன்னா என்ன, இந்த காரியத்துல எல்லாம் உள்ள நுழைய வேண்டி இருக்குது. அதே மாதிரி பாருங்க, திருமணத்தில் உடைச்சி எரியப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்ன? எளிமையான திருமணம்ங்கிறது கிடையவே கிடையாது. எளிமையான திருமணம் என்பது கிடையவே கிடையாது. இன்றைக்கு திருமணம் என்று சொன்னாலே ஆடம்பரமும் அலங்காரமும் பிரம்மாண்டமும், அதில் எப்போ அவர் வீட்டு திருமணமாக நடக்குதுன்னு வாய்ப்பிழந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருமணத்தை எதுக்கு நடத்துகிறாங்க? எல்லாரும் எங்களை திரும்பி பார்க்கணும், எல்லாரும் ஆச்சரியப்படணும், அதுக்காக நான் திருமணத்தை நடத்துகிறேன். அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இன்ன ஆழ்தமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹு மஊனத்தன். எந்த திருமணம் பரக்கத்து பொருந்தது தெரியுமா? எந்த திருமணத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அதில் தான் அபிவிருத்தி செய்வான். நீங்கள் ஆடம்பரமாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய திருமணங்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய அபிவிருத்தி கிடைக்காது. திருமணத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு எத்தனை பேர் வேணும்? எத்தனை பேர் வேணும் திருமணத்துக்கு? 2 பேர் போதுமா? 3 பேர் போதுமா? எத்தனை பேர்? எத்தனை பேர் திருமணத்துக்கு? திருமணத்துக்கு 5 பேர். பெண்ணுக்கு 2 வழி, ஆணுக்கு ஒரு சாட்சி, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் வேணும்ல. அவங்க 2 பேர் தான் திருமணம். அப்போ இந்த 5 பேர் தான் திருமணத்திற்கு. திருமணத்திற்கு பிறகு நடத்தக்கூடிய வலிமா இருக்குது பாருங்க, அது சுன்னா. அதுக்கு உங்களுடைய குடும்பத்தை பொறுத்து, என் குடும்பத்தில் 500 பேர் இருக்காங்கன்னா நான் 500 பேரை கூப்பிடுவேன். இல்லை என் குடும்பத்தில் 50 பேர்னா நான் என்ன செய்வேன்? 50 பேரை கூப்பிடுவேன். அதை ஆடம்பரம் இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் எவ்வளவு தூரம் அதை சுருக்க முடியுமோ உணவில் கை வச்சிடக்கூடாது. உணவில் என்ன செய்யக்கூடாது? நான் எளிமையாக திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? அந்த உணவுப் பொருட்களில் போய் நம்ம சேட்டையை காமிச்சிடக்கூடாது. அதை நல்ல பறக்கத்தான் அவங்க வயிறார சாப்பிட, ஏன்னா ஆயிலில் ஒருக்கா சாப்பிட போகிறாங்க. நம்ம வீட்டில் 3 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 3 பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு உண்ண போகிறார்கள். அந்த உணவில் கை வச்சிடக்கூடாது. அதை நல்ல அவர்கள் சந்தோஷமாக உண்ணக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் அந்த உணவுமே வரமுறை மீறி என்ன செய்யக்கூடாது? வரம்பு மீறி என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. என்ன தேவையோ அதை தயாரிக்க வேண்டும். உணவுகளில் என்ன தேவையோ அது தனியாக இருக்குது. அந்த தலைப்பு இதிலேயே அதில் உள்ள தனியாக இருக்குது. அப்போ இந்த திருமண முறை என்பது இதுதான். இஸ்லாமிய திருமணம் என்பது இதுதான். அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது பேரிச்சம்பழத்தை வலிமா விருந்தாக கொடுத்தார்கள். வலிமா விருந்துக்கு அது இதுன்னெலாம் இல்லை. நமக்கு இன்றைக்கி சாப்பாடு, அரிசி, சாதம் இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால, பிரியாணி போன்ற உணவுகள் இருக்கிறதுனால அதை கொடுத்து நாம் என்ன செய்கிறோம்? திருமணம் செய்கிறோம். அல்லாஹுடைய தூதர் என்ன திருமணம் செஞ்சாங்கன்னா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு திருமணம் செய்கிறாங்க, பேரிச்சம்பழத்தில் முடிச்சிட்டாங்க. பேரிச்சம்பழம் தான் வலிமா, பேரிச்சம்பழம் தான் வலிமா. அதே மாதிரி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது ஆட்டை அறுத்து அவங்களுக்கு இறைச்சி என்ன செஞ்சாங்க? உணவாக கொடுத்தார்கள் என்பதை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சில மனைவிமார்களை அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது கோதுமையை என்ன செஞ்சாங்க? கோதுமை, தண்ணீர் போன்ற அந்த வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வலிமாவாக கொடுத்து திருமணம் செய்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? வரலாற்றில் பார்க்குறோம். அல்லாஹுடைய தூதர் இதிலையும் என்ன செய்கிறாங்க? முன்மாதிரியை காட்டுதாங்க. அதே மாதிரி திருமணத்திற்காக நாம் இப்போ இஸ்லாமிய சமூகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்ன தெரியுமா? 2 விஷயம் இருக்குது. ஒன்று பெருங்கொண்ட முஸ்லீம்கள்கிட்ட கிடையாது. நான் சொல்லக்கூடிய 2ல் ஒன்று பெருங்கொண்ட முஸ்லீம்கள்கிட்ட கிடையாது, இன்னொன்று பெருங்கொண்ட முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது. இந்த முதல் விஷயம் பெருங்கொண்ட முஸ்லீம்கள்கிட்ட இல்லாமல் சின்ன அங்கங்கே இருக்கக்கூடிய மார்க்கத்தை அறியாத முஸ்லீம்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்ன தெரியுமா? இவங்க போய் பந்தக்கால் நடுவாங்க. திருமணம்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க,
ஒரு பூவை வச்சு வாழை இலையை பறித்து அது அந்த சவுக்கு கம்பு மேலே கட்டி அதில் சந்தனத்தை வச்சு பாலை ஊற்றி பந்தக்கால் நடக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கி டவுனில் இருக்குது, நம்ம டவுன் பகுதியில் இருக்குது. எல்லாத்தையும் கிடையாது, நீங்கள் ரேர், ரொம்ப பார்த்துருக்க முடியாது, ரொம்ப எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்க முடியாது, ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அது ஒரு கலாச்சாரம். இன்னொரு கலாச்சாரம் என்ன தெரியுமா? நல்ல நேரம் பார்க்கறது. திருமணத்துக்கு நீங்கள் நான் உட்பட அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் நல்ல நேரம் பார்த்துருக்காங்க. நம்மளாம் சொல்ல முடியாது எனக்கு பார்க்குற அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு, நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க, உங்கள் அப்பா போய் பார்த்துருப்பாரு, உம்மா பார்த்துருப்பாங்க, அந்த வயசான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, அதில் எல்லாரையும் சொல்ல முடியாது. ஓரளவு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பற்றி பயத்தை போட்டிருக்கானே அந்த மக்கள் இதை செய்ய மாட்டாங்க. வயசானவர்களை சிலர் கிடந்துக்கிட்டு என்ன செய்கிறது, நல்ல நேரம் பார்க்கணும், 11லேருந்து 12 நல்ல நேரம், 10:30லேருந்து 11 நல்ல நேரம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நல்ல நேரம் நமக்கு தெரியாமல் பார்க்கக்கூடிய குடும்பத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதுவும் இஸ்லாத்தில் நாம் முழுமையாக நுழையாமல் இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு சமூகத்தில் நாம் இந்த திருமணத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம தினசரி பார்க்கக்கூடிய நம்மளோட ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வியாபாரத்திலேருந்து எப்படி இருக்குது, வியாபாரம் செய்கிறது நல்ல பெயரோடு கிடையாது. வியாபாரம் செய்து நல்ல ஒரு அவன்கிட்ட போய் பொருள் வாங்காத அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட பொருள் உண்மையாக இருக்காது, சுத்தமாக இருக்காது, தரமாக இருக்காது, அதில் ஏமாற்று வேலை இருக்கும், மோசடி இருக்கும்னு என்ன பேசக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இதிலெல்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக நம்ம நுழைய வேண்டி இருக்குது. இதிலெல்லாம் என்ன செய்யணும், நாம் பேசுகிற வார்த்தைகளில் வியாபாரத்தில் சொல்லக்கூடிய உண்மையான வார்த்தைகளில் என்ன வேண்டி இருக்குது, நேர்மை வேண்டி இருக்குது. அதில் பொய் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் நம்மள்கிட்ட உண்மை இல்லைன்னு சொன்னால், நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் நம்ம விற்கிறோன்னு வைங்க, உணவுப் பொருளை விற்கிறோம் அல்லது ஒரு துணியை விற்கிறோம், அந்த துணியை விற்கும் பொழுது அதில் குறைகள் இருக்குது. என்ன செய்யணும், குறை இருந்துச்சுன்னா விற்காமல் விட்டுருதா, குறை இருந்துச்சுன்னா அதை சொல்லணும். பழைய பொருளை கூட ஒரு ஆள் விற்றுக்கலாம். மார்க்கத்தில் இஸ்லாத்தில் பழைய பொருளை விற்பதற்கு கூட தடை கிடையாது. நம்ம பயன்படுத்திட்டோம், ஒரு சட்டையை, ஒரு வேஷ்டியை, ஒரு தொப்பியை நம்ம பயன்படுத்திட்டோம், விற்கணும்னு ஆசைப்படுறோம். இதை விற்கலாமா கூடாதா? தாராளமாக விற்கலாம். என்ன சொல்லி விற்கணும், நான் பயன்படுத்திட்டேன்ப்பா, நான் இவ்வளோ காசுக்கு உனக்கு தாரேன். இல்லை புது பொருளை விற்க போகிறோம், நாம் யார்கிட்டையும் ஏமாந்து வந்துட்டோம், துணியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அல்லது ஏதோ பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம எவன்ட்டே ஏமாந்துட்டோம், அதை கொண்டு மூடி மறைச்சி தள்ளிடக்கூடாது. என்ன செய்யணும், இதில் அங்கே ஓட்டை இருக்குது, அந்த சட்டையில், அந்த ட்ரெஸ்ஸில், அந்த சேலையில் அதில் ஓட்டை இருக்குது. பழைய சேலையை விற்கிறது பார்த்துருக்கிறீங்களா? பழைய சேலையை விற்கிறாங்க. விற்கிறது தப்பு இல்லை, தாராளமாக விற்றுக்கொள்ளலாம், மார்க்கத்தில் தடை கிடையாது. சொல்லணும் அதை பற்றி, இது பழைய துணி தான், இந்த உடுப்பு என்னது பழைய உடுப்பு, 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நீங்கள் போத்தீஸுங்கெல்லாம் போனீங்கன்னு வைங்க, அந்த துணிமணிகளை ஜக்காத்து துணின்னு சொல்லி போட்டிருப்பான். எல்லா துணியுமான்னு தெரியல, ஆனால் அதிகப்படியாக பழைய சேலைகள்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விற்கக்கூடியவர்கள்ட்டே கேட்டிருக்கோம். இது அப்படியான துணிகளை தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஜக்காத்து துணின்னு என்ன செய்கிறான், ரமலான் மாதங்களில் விற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பழைய துணிகளை விற்கும் பொழுது விற்கிறதுக்கு தடையான்னு கேட்டால் விற்கிறதுக்கு தடை கிடையாது. அதை புதுசுன்னு சொல்லி விற்கிறோமே, இது புதுசு, இது பயன்படுத்தவே இல்லை, இதை நாங்கள் இதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி விற்கிறோம்ல, இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குது. இன்னைக்கு சமூகத்தில் என்ன தெரியுமா ட்ரெண்ட் ஆகிருக்குது, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு பழக்கம், சமூகத்தில் வேகமாக பரவி வரக்கூடிய பழக்கம் என்ன தெரியுமா, ஆன்லைனில் ஆர்டர் போடுவாங்க. என்ன செய்வாங்க, ஆன்லைனில் ஆர்டர் போடுவாங்க, அந்த பொருளை வாங்கி பயன்படுத்திட்டு அப்படியே ரிட்டர்ன் போட்டுருது. அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கி பழகியிருந்தால் தெரியும், நம்ம நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், வாங்கிறது, அதை பயன்படுத்துறது, அது அப்படியே ரிட்டர்ன் போடுறது. எப்படி அவர் மோசடி செய்யக்கூடாதோ அதே மாதிரி நானும் மோசடி செய்யக்கூடாது. ஒரு பொருளை நான் பயன்படுத்தக்கூடாதுல்ல, ஒருத்தர்கிட்ட வாங்குகிறேன், செக் பண்ணி பார்க்கலாம், இது நல்லா இருக்கா, தரமாக இருக்கா, குவாலிட்டி இல்லை, நீ சொன்ன மாதிரி இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. வாங்கி பயன்படுத்திட்டு எதுக்கு அதை ரிட்டர்ன் கொடுக்கணும்? அப்போ இது பெரிய மோசடி, இது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், என்ன செய்வார்னா, நல்ல பொருட்களை வாங்கி அதில் திங்ஸை ஃபுல்லாக என்ன செய்கிறது, மாற்றிட்டு அவருக்கு செட் ஆகலைன்னா உடனே என்ன செய்வார், ரிட்டர்ன் போடுவார். இது யாக கெட்ட பழக்கம்னு சொன்னோன்னே நம்ம கிட்டேயே வரல அவர். இந்த வேலை இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது. நல்ல இந்த மாதிரி ஸ்டாண்டை வாங்குறது,
அதை வாங்கிட்டு என்ன செய்யறது, 2 பயானுக்கு பயன்படுத்திட்டு அவர் நன்மை செய்கிறாராம், 2 பயானுக்கு பயன்படுத்திட்டு ரிட்டர்ன் போடுறது. நான் மிகப்படுத்தியே சொல்லலை, நீங்கள் சமூகத்தில் கேட்டு பாருங்க, வாங்கிட்டு ரிட்டர்ன் போடக்கூடிய மக்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் சமூகத்தில். நீ போத்தி சாரம் கீழே போய் வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டால் மூஞ்சில் விட்டு எரிஞ்சிடும். நீ யூஸ் பண்ணியிருக்கேம்மா, ஒரு அயன் பண்ணி கொண்டு போய் நீ ஏமாற்ற முடியாது. அவ்வளவு மோசடிக்காரனே அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இவன் என்ன செய்கிறான், இவன் எங்கேயோ இருந்து போடுறான். இந்த ஆன்லைன் வியாபாரங்கிறதே இந்த அங்கே இருந்து எதையாவது செஞ்சு முன்னேறிடுவோமான ஒரு 5-6 பேர் சேர்ந்து என்ன செய்வான், அமேசானில் சேருவான். அமேசான்காரன் என்ன செய்வான், அவன் போடுற ஆர்டரை இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுப்பான். அவனுக்கு நஷ்டம் கிடையாது. கீழே இருந்து ஒருத்தன் வியாபாரம் பார்க்குறானே அவனுக்கு நஷ்டம். அவன் அப்பாவியாக இருப்பான், அவனுக்கு அதில் ஏதாவது லாபம் கிடைக்குதான்னு பார்ப்பான். அப்போ அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர்வழிகளை எல்லாம் நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம். அதில் முஸ்லீம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைப்பா. இதனால் சமூகத்துக்கு கெட்ட பேர், இதனால் உன் குடும்பத்துக்கு கெட்ட பேர்னு என்ன செய்யணும், அறிவுறுத்த வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, மோசடி வியாபாரத்தை கண்டிக்கிறார்கள். ஒரு பொருளில் குறை இருக்குதா அதை சொல்லி விற்பனை செய்யுங்க. டேட் எக்ஸ்பைரி ஆக போகுது, பிஸ்கட் பாக்கெட்டு, அதை சொல்லாமலே விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சில கடைகளில் என்ன செய்கிறான், அந்த டேட்டை அழிக்கிறதுக்கு ஒரு தின்னர் வச்சிருக்கிறான். அழிச்சிட்டு புதுசாக டேட்டை பஞ்ச் பண்ணுறான், புதுசாக டேட்டை குத்துறான். அதை தின்னு செத்து போயிட்டானா யார் பதில் சொல்கிறது? மோசடி தானே. ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, மோசடி வியாபாரத்தில், மோசடி விற்பனையில், பொய் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்து அதை கடுமையாக எச்சரிக்கிறது. அப்போ மோசடி வியாபாரம் என்பது, மோசடியாக விற்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பகிரங்கமாகவே அதை தடை செய்தார்கள். ஒரு பஜார், மதீனா நகரத்தில் ஒரு பஜார், அந்த பஜாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. அங்கே எல்லாரும் தங்களுடைய பொருட்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு பஜாருக்கு போகிறாங்க. மதீனா நகரத்தில் உள்ள ஒரு பஜார். எல்லா தோழர்களும் கடைகளை வச்சுருக்கிறாங்க. அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பொருட்களை வச்சு என்ன செய்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அப்போ ஒரு தோழர் என்ன செய்கிறாருன்னா கோதுமையை குமிச்சு வச்சுருக்கிறாரு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோதுமையை பார்க்குறாங்க, வெளியில் காய்ந்த நிலையில் இருக்குது, உள்ளே கைவிட்டாங்கன்னா உள்ளே ஈரமாக இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை கண்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஈரப்பதத்தை வெளியே வச்சு விற்பனை செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அல்லாஹ்வுடைய தூதரே, அதில் நினைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, மோசடி செய்யக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்கிறார்கள். அப்போ மோசடி செய்து நம்ம வியாபாரம் செஞ்சோன்னு சொன்னால் லாபத்தை எவ்வளோ நாளும் சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிடலாம். லாபம் நான் இவ்வளோ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், விற்பனை செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பொருளில் குறை இருக்கும், ஒரு பொருளில் அதில் தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை குறித்த அறிவுரையை அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும், விற்பனை செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் மிக மிக கவனமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸுகளில் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அந்த வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஹராமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்கிறார்கள். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்றால் இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் சரி பண்ணணும். வியாபாரம் செய்யும் பொழுது நாம் ஒருத்தர் போய் வேலை பார்த்துட்டு இருப்போம், அங்கே முதலாளி சொல்லுவார், அதை காமிக்காது, அந்த குறையை காமிக்காத, நீ விற்பனை செய்ய அப்படின்பாரு. நாம் என்ன செய்யணும், அது செய்ய முடியாதுன்னு சொல்லணும். முஸ்லீமாக இருந்தால் என்ன செய்யணும், நான் அப்படி ஹராமான வேலையை செய்ய மாட்டேன், ஹலாலாகத்தான் நான் பண்ணுவேன், அப்படி வேலை போனால் போயிட்டு போகுது. அல்லாஹ் அதை விட சிறந்த வேலையை தருவான். அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட சிறந்த வேலையை கொடுப்பான். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு தலையாட்டிட்டு சம்பளத்துக்கு, மாத சம்பளத்துக்கு தலையாட்டிட்டு நம்மளை நாமளே என்ன செய்யக்கூடாது, பாவியாக்கி விடக்கூடாது. நிறைய பேர் கடை வைத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். டீ கடை வியாபாரம் பார்க்குறாங்க, பலசர கடை வியாபாரம் பார்க்குறாங்க. அதில் கூட இருக்கக்கூடிய ஹராமான பொருள் என்ன தெரியுமா, பலசர கடை ஹராம் இல்லை, சாயா கடை ஹராம் இல்லை, கூட இருக்கக்கூடிய பீடி சிகரெட்டு ஹராமு. பீடி சிகரெட்டை விற்பனை செய்து கொண்டே அவர்கள் இந்த வியாபாரத்தை பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பீடி சிகரெட் இல்லாமல் பல இடங்களில் டீ கடை கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, பீடி சிகரெட் குடிக்கிறது அதிகமானவர்கள் டீ குடிக்க வராங்க, இதனால் எனக்கு அந்த வியாபாரம் பாதிக்கப்படும் என்கிறார்கள். அப்போ இது என்ன வியாபாரம், இது மார்க்கத்தில் அனுமதியா? இந்த வியாபாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த வியாபாரமா? அப்போ இது ஹராமான வியாபாரம் தான்.
பீடி சிகரெட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு இல்லை என்னைக்கும் விற்பனை செய்ய முடியாது. அது ஹராம் தான், அது போதை தரக்கூடியது தான். குல்லு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் ஹராமானது. மதுவை விட ஹராம் எதுன்னு கேட்டிங்கன்னா பீடி சிகரெட்டு தான். மது குடிக்கிறவனுக்கு தான் கேடு. பீடி சிகரெட் எப்படி தெரியுமா, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 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 100 மீட்டர் அளவுக்கு யாரெல்லாம் இருப்பார்களோ அத்துணை பேருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், அத்தனை பேருக்கும் கேன்சருடைய அறிகுறியை ஏற்படுத்தும். அவ்வளவு மோசமான ஒரு வியாபாரத்தை கடையில் வைத்து செய்யக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய கடைகளில் பார்க்குறோம். அப்போ அதை தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வா அப்படிங்கிறோம். தொழுதா போதாது, நோன்பு வச்சா போதாது, தொப்பி தாடி வச்சா போதாது, ஜுப்பா போட்டால் போதாது. நீ செய்ய வேண்டியது என்ன, உன் கடையில் பீடி சிகரெட் விற்கிறிய தூக்கி தூர போடு, அது ஹராம். எது ஹராமோ அதை செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் எது ஹராமான வியாபாரமோ அதை தூக்கி எறியணும். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களில் ஹராம் நிறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிடலாம். எவ்வளோ விஷயத்தில் நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளலாம். அப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால் கடன் வாங்கக்கூடிய பழக்கம். கடன் வாங்குவது மார்க்கத்தில் ஹராமா ஹராம் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஹராம் கிடையாது, வட்டி தான் ஹராம், அப்படிதானே? கடன் என்னது ஹலால். ஆனாலும் கடன் வாங்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த உபதேசத்தில் இருந்தெல்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் பின்னால் போய் இருக்கிறோம், கடனை போய் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, கடனுக்கு ஒரு பாடத்தை நடத்துது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் கடனுக்கு பாடத்தை நடத்துகிறது. என்ன பாடத்தை நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் குர்ஆனில் இருக்கிறதுலேயே பெரிய வசனம், அல் குர்ஆனில் இருக்கிறதுலேயே பெரிய வசனம் சூரத்துல் பக்ரா என்கின்ற பெரிய அத்தியாயத்தில் அந்த ஒரு வசனம் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும், 282வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, கடனை பற்றி பாடம் எடுப்பான். கடன் வாங்கக்கூடியவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு ஆரம்பிக்கணும். வைங்க, கடன் வாங்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்யணும், குடிச்சுக்கிறேன், கடன் வாங்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடனை எழுதி வையுங்க அப்படிங்குது. கடனை எழுதி வையுங்க. இதில் கடன் வாங்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கடன் வாங்காத யாராவது, நான் உள்பட கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்காத மனுஷனே கிடையாது, நம்ம சபையிலையும் யாரும் கிடையாது. கடன் வாங்காதவன் ஒருத்தரும் இருக்க முடியாது. கடன் வாங்கத்தான் செய்வோம். அந்த சூழ்நிலையை பொறுத்து என்ன செய்கிறோம், கடன் வாங்குகிறோம். அப்போ கடன் வாங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை உபதேசம் என்ன தெரியுமா, கடனை எழுதி வைக்கணும். நம்ம எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கிறோம்? கடன் வாங்கியிருக்கிறோம்ல, தவறாமல் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அடுத்து வட்டிக்கு போகிறோம், வட்டி தனி பாடம். இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கோம். கடன் வாங்குறத எத்தனை பேர் கடனை எழுதி வைத்திருக்கிறோம்? கடன் யார் கடனும் எழுதி வைக்கப்படலை. கடன் யார் கடனும் எழுதி வைக்கப்படலை. கடன் கண்டிப்பாக எழுதி வைக்க வேண்டும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய உபதேசம். அது கடனை எழுதி வையுங்கள் என்கின்றான். அந்த வசனத்தை அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்க. நீதியோடு எழுதுங்க அப்படிங்கிறான். எப்படி எழுதணும், எழுதும்போது வார்த்தை முன்ன பின்ன போடுறது, அவனை வாங்கும்போது அவனை ஏமாற்றி வாங்கிடலாம், அவன்கிட்ட மோசடி பண்ணிடலாம், அவன்கிட்ட ஏதாவது வார்த்தையில் விளாண்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுறதெல்லாம் கூடாது. எழுதும்போது நீதியோடு எழுதுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், எழுதுபவன் என்ன செய்யக்கூடாது, நான் எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எழுதக்கூடியவர் நான் எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எழுதுங்க அப்படிங்கிறான். திரும்பியும் அல்லாஹ் சொல்கிறது அதான், திரும்பியும் எழுத மறுக்காமல் நீங்கள் எழுதுங்கள். நண்பர் தானே, பாப்பா தானே, பிள்ளை தானே, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது மார்க்கத்தில். எல்லாருக்கும் உபதேசம். உபதேசம்னா யாருக்கு, பாப்பா பிள்ளைக்கெல்லாம் அந்த உபதேசம் கிடையாது. இது மொத்த மக்கள் அப்படிலாம் இல்லை. கடன்னு சொன்னா சதக்காவாக கொடுத்துரு, பாப்பா பிள்ளையா இன்னும் தர வேண்டாம்ப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய், ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துரு பிள்ளைக்கு. வாப்பா கொடுக்க போறியா அப்படி தூக்கி கொடுத்துரு. கடன் கிடையாது. அது கடனாக கொடுத்தா என்ன செய்யணும், கண்டிப்பாக எழுதி வைக்கணும், அதை டாக்குமெண்ட்டாக ஆக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசம். அதே மாதிரி எழுதி வச்சோன்னே என்ன செய்யக்கூடாது, நம்ம தான் எழுதி வச்சுட்டோமே, நம்ம தான் எழுதிட்டோமே, தூக்கி ஓரமாக வை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 2 பேர் உட்காந்து வாசிக்கணும். கடன் வாங்குறவரும் கொடுக்கிறவரும் உட்காந்து வாசிக்கணும். வாசித்து விட்டு அதற்கு பிறகுதான் என்னது, கடன் என்கின்ற அந்த வழிமுறை நடைமுறைக்கு வரும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், குர்ஆனில் பார்க்குறோம். இந்த வழிமுறை நம்மள்கிட்ட இல்லையே, இந்த வழிமுறை நம்மள்கிட்ட இல்லையே. இப்படி ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியும். இப்படி ஒரு வழிமுறை இருக்குதுன்னே நமக்கு இப்போ தான் தெரியும். அப்படி சில பேரெல்லாம் சமூகத்தில் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கடனுக்கென்று தனி பாடத்தை என்ன செய்யுது, சொல்லி தருகிறது.
அல்லாஹுடைய தூதர் கடனை குறித்து கடுமையான உபதேசங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. கடனுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. கடன் கவனமாக என்ன செய்யுங்க, கையாளுங்கள். கடனை வாங்கும் பொழுது கவனமாக கடனை வாங்குங்கள். கடனை வாங்கும்போது என்ன செய்யணுமா, ஒரு மனுஷன் மௌத்தா போக போகிறான்னு சொன்னால் அவனுடைய சொத்தை பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கடனை அடைச்சிடணும். கடன் என்ன செய்யணும், அடைச்சிடணும். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடனை வாங்கிட்டீங்களா என்ன செய்யுங்க, அழகிய முறையில் திரும்ப செலுத்துங்கள். அல்லாஹுடைய தூதர்கிட்ட அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா கடன் வாங்குவாங்க. ரசூலுல்லாஹ்வே கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்காமல் மனுஷன் வாழ முடியாது. கடன் இருக்கதான் செய்யும். முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். வேறு வழியே இல்லையா? நமக்கு யார் நல்லவர் என்று தெரிகிறதோ, யார் நம்ம விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்வார் என்று தெரிகிறதோ அவர்கள்ட்ட கையை நீட்டி கடன் வாங்குறதுனால மார்க்கம் தடை செய்யாது. அல்லாஹுடைய தூதர் வாங்கியிருக்கிறாங்க. என்ன வாங்கினாங்க தெரியுமா? ஒட்டகத்தை கடன் வாங்கினாங்க. அல்லாஹுடைய தூதர்கிட்ட அந்த ஒட்டகத்தை கேட்கறதுக்கு அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, கொஞ்ச நாள் கழித்து வராரு. தூதரே, இப்படி ஒட்டகத்தை வாங்கினீங்க, எனக்கு அதை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை தூக்கி கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஒட்டகம். வாங்கினது சின்ன ஒட்டகம், கொடுக்கறது என்னது, பெரிய ஒட்டகம். ரசூலுல்லாஹி அந்த தோழர்கள் சொன்னாங்க, இது பெருசாக இருக்குது, நீங்கள் வாங்கினது சின்னது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனை அழகிய முறையில் திரும்ப செலுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துருங்கிறாங்க. கூடுதலாக கொடுத்தா வட்டி ஆயிருமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நாம் விருப்பப்பட்டால் கூடுதலாக கொடுத்துக்கலாம். அவன் எதிர்பார்க்கக்கூடாது. வேங்கிறவன் என்ன செய்யக்கூடாது, கொடுத்தாங்க நமக்கு கடனே, அவன் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இன்னும் கூடுதலாக தான் சொன்னால் தான் வட்டி ஆகும். நாம் கூடுதலாக என்ன செஞ்சுக்கலாம். அதான் அழகிய முறை என்று அல்லாஹுடைய தூதர் உபதேசிக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு உபதேசத்தை சொல்கிறாங்க. நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கும்போது சந்தோஷமாக கடனை வாங்கிடுவான், சிரிச்சுக்கிட்டே கடனை வாங்கிடுவான். திரும்ப நீங்கள் கடனை போய் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் மூஞ்சி, இன்னும் கடனை கேட்குறான், நான் இருக்கிற நிலை அவனுக்கு தெரியாதா, நான் இருக்கிற நிலை அவனுக்கு தெரியாதா, இன்னும் கடனை கேட்குறான் அப்படிமா. அவன் அதை விட மோசமான நிலையில் கடனை கேட்பான். கடனை அதை விட மோசமான நிலையில் கேட்பான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தான் அழகிய முறையை கையாள சொல்கிறாங்க. கடனை கேட்கும்போது ஒருத்தர் நம்ம வாங்கின கடனை நம்மள்கிட்ட கேட்குறாரா, திரும்ப கேட்குறாரா, கொடுத்துருங்கிறாரு. அல்லாஹுடைய தூதர் அழகிய முறையில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர்கிட்ட தோளில் துண்டை போட்டு முறுக்கி கடனை வாங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கின கடனை திரும்ப ரசூலுல்லாஹ் கொடுத்துருப்பாங்கல்ல, கடனை தாங்க முஹம்மதே என்று சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய கழுத்தில் துண்டை போட்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்படலையே. அல்லாஹுடைய தூதர் அதை அழகிய முறையில் என்ன செஞ்சாங்க, திரும்ப செலுத்தினார்கள் என்பதை ஹதீஸுகளில் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடன் வாங்கியவர்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. உங்களுக்கு வசதி வராத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. வசதி வராத வரைக்கும், மவுத்து வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. எப்போ பிரச்சனை தெரியுமா, வசதி வந்துருச்சுன்னா உடனே கடனை கொடுத்துடணும். கடன் வாங்குகிற நிறைய பேர்த்த இருக்கக்கூடிய பழக்கம், கடனை வாங்கும்போது சந்தோஷமாக வாங்குவாங்க. கடனை வாங்கும்போது எப்படி வாங்குவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்குவாங்க. ஆனால் கடனை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணமே நிறைய பேருக்கு இருக்காது. கடனை திரும்ப ஏமாற்றிட்டு போயிடுவான், கடனை கொடுக்க மாட்டான். கடனை கேட்கலன்னு வைங்க, அந்த கடன் அவன் வாழ்க்கையில் அந்த லிஸ்ட்டே இருக்காது. ஒன்று நல்லா புரிஞ்சு கொடுங்க. மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் எதை மன்னிக்க மாட்டான், கடனை மன்னிக்க மாட்டான். கடன் இருந்துச்சுன்னு வைங்க, மன்னிக்க மாட்டான். இப்போ இந்த ஒரு சகோதரர் இறந்து போனார், கோவை ஐயூப்னு சொல்லி அவ்வளவு பிரச்சாரம் செய்தவர், ஆயிரக்கணக்கான பிரச்சாரங்களை செய்தவர். கடன் அவ்வளோ கடன் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாங்க, எல்லா சகோதரர்களும் சேர்ந்து அந்த கடன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏமாற்றப்பட்டார், ஹஜ் சர்வீஸ் நடத்தி ஏமாற்றப்பட்டார். அப்போ கடன் ஆகிட்டார். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அது பெரிய சங்கடம் ஆயிடுச்சு. மௌத்தா போகிறதுக்கு முன்னால் கூப்பிட்டு நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, கடனை ஃபுல்லாக அடைக்கணும்னு. கஷ்டப்பட்டு நேற்று தான் அடைச்சி முடித்தாங்க. கடனை ஃபுல்லாக அடைச்சி முடித்து நாங்கள் கடனைலாம் அடைச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ கடன் எவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற தாக்கத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம மௌத்தா போகும் பொழுது எப்படி முஸ்லீமாக மௌத்தா போகணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும் என்கின்ற ஆசையையும் உள்ளத்தில் வச்சுக்கிடணும். நம்ம கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் எப்படினாலும் முடிவு என்ன செஞ்சிருவான், அதில் உதவி செஞ்சிருவான். வேங்கும் போதே இவனுக்கெல்லாம் கடனை கொடுக்கக்கூடாது. வேங்கிறதோட சரி, அவரை முதல் பார்வையில் சிரிக்கிறதோட சரி, வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து அவரை நீங்கள் எந்த தெருவுலையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட உங்களுக்கு என்னதுதான், அடுத்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த தெரு அந்த தெருன்னு பூந்து ஓடிக்கிட்டே இருப்பான். சைத்தான் ஓடுவானே அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கிறாங்க. ஷஹீதுக்கு கூட எல்லா பாவம் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாது. இது தூதருடைய எச்சரிக்கை. இப்போ கடனோட நீங்கள் மறுமை நாளில் சந்திச்சோன்னு வைங்க, ஒருத்தட்ட கடனை வாங்கிட்டோம், நம்ம ஏமாற்றிட்டோன்னு வைங்க, மறுமை நாளில் அல்லாஹ் வருவான், கண்டிப்பாக அது குறித்து விசாரிப்பான். நான் தொழுதுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், பயான் பேசிட்டேன், பயான் நிகழ்ச்சி நடத்திட்டேன், பயானில் வந்து உட்கார்ந்துட்டேன், எந்த காரணமும் அங்கே எடுபடாது. எங்கே கடன் வாங்கினே அங்கே பதில் சொல்லணும். அல்லாஹ் அதுக்கு விசாரணை வச்சிருக்கிறான். ஷஹீதுக்கு கூட விசாரணை இருக்குது, கடனுக்கு பதில் சொல்லணும். என்ன செய்யறது? மறுமை நாளில் இங்கே 10,000 ரூபா வாங்கியாச்சு, ஏமாத்தியாச்சு. ஏமாத்தணும்னு என்ன இருந்தால் மட்டும்தான், கொடுக்கணும்னு எண்ணத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சிருவான். கண்டிப்பாக ஏமாத்தணும்னு நினச்சி கொடுக்க முயற்சி எடுக்காமல் ஏமாற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு அழைதாங்கல்ல சமூகத்தில், அவர்களுக்கு தான் இந்த கடுமையான எச்சரிக்கை. மறுமை நாளில் இவர்கள் வருவார்கள். 10,000 இப்போ கொடுத்துடலாமா? மறுமை நாளில் 1,00,000 கொடுக்க முடியுமா? திரும்ப 5,000 ரூபா தான் வாங்கினேன், கொடுக்க முடியுமா? 1000 ரூபா தான் வாங்கினேன், கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன செய்வான் அல்லாஹ்? கொண்டு வா, அவனுடைய தொழுகை உனக்கு தூக்கி போடு, அவன் செஞ்ச நோம்பை தூக்கி போடு. நம்ம காலங்காலமாக ஓடி வந்தோமே, வியாபாரத்தை விட்டுட்டு ஐயால சலான்னு சொன்னோன்னே பள்ளிவாசலுக்கு ஓடி வந்தோமே, நாம் பசியும் பட்டினியுமா கிடந்து பாவங்களெல்லாம் விட்டுட்டு நோன்பு வச்சோமே, நாம் மற்ற நாட்களில் இருக்கிறத விட கட்டுப்பாடுகளோடு நோன்பு நோற்றோமே, எல்லாத்தையும் பிடுங்கி கடன்காரனுக்கு கொடுக்கப்படும். யார்கிட்ட வாங்கினமோ கடன் அவனிடத்தில் ஒப்படைக்கப்படும். அதை வாங்கிட்டு அவன் சந்தோஷமாக போவான். இன்னும் கூட்டம் வரும், இவர் எனக்கு ஏமாத்திட்டாரு, இவர் அந்த துட்டை ஏமாத்திட்டாரு, எல்லாரும் வருவாங்க மறுமை நாளில். இந்த அம்மா ஏமாத்திருச்சு, இந்த அம்மா அவ்வளோ ரூபா வாங்குச்சு, என்கிட்ட சீனி வாங்குச்சு. சீனி கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அரிசி பருப்பு கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன ஏமாத்துறார்களோ அத்தனை ஏமாற்றுக்காரர்களும் மறுமை நாளில் வருவார்கள். கடனுக்கு பகரமாக உங்களுடைய இபாதத்துகள் பிடுங்கி கொடுக்கப்படும். அப்படி பிடுங்கி கொடுக்கப்படும் பொழுது சில பேருக்கு இபாதத்துகளே இருக்காது, சில பேருக்கு நன்மைகளே இருக்காது. இந்த சூழல்ல எல்லாம் என்ன செய்வான்? அவனுக்கு பாவத்தை தூக்கி இவனுக்கு போடு, அவன் பாவத்தை தூக்கி இவனுக்கு போடு, அப்படியே மாறிடும், நம்ம நிலைமையே மாறிடும். அப்போ நம்ம அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடன் விஷயத்தில் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். நாம் ஒரு வேளை மௌத்தா போயிட்டாலும் நம்ம குடும்பத்தார் அதை நிறைவேற்றக்கூடிய சூழலை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். ஏன் ஜனாசா வீட்டில் நின்று கேட்குறாங்க, என் வாப்பாவுக்கு ஏதாவது கடன் இருந்தால் வந்து சொல்லுங்கன்னு, அவள் பாவம் மன்னிக்கப்படணும். மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாயிடக்கூடாது. அப்போ இங்கே இஸ்லாத்தில் நம்ம நுழைய வேண்டி இருக்குது. நாம் நினைக்கிறோம் தொழுகை நோன்பு மட்டும்தான் இஸ்லாம்னு, கிடையவே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம இஸ்லாத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? பின்னடைவில் இருக்கிறோம் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மோசமான ஒரு பாவம் என்னவென்று சொன்னால் இந்த வட்டி வாங்கக்கூடிய பாவம். வட்டி வாங்கினா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க சமூகத்தில். நீங்கள் ஸ்ட்ராங்காக போய் சொல்லணும், இங்கே வந்திருக்கீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் போய் ஸ்ட்ராங்காக குடும்பத்தில் பேசணும். வட்டியிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுபடணும். நம்ம முதல் இலக்கு என்னதுதான்? இந்த குடும்பத்தில் வட்டி இருக்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்தில் வட்டி இருக்கக்கூடாது. எவ்வளோ வட்டி இருக்கக்கூடாது? ஒரு வேர்வை துளி கூட வட்டி இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் ஒரு வேர்வை துளி அளவு கூட வட்டியினுடைய வாசமே இருக்கக்கூடாது என்பதை குடும்பத்தில் நம்ம உபதேசிக்கணும். வட்டி எவ்வளவு வட்டி இன்றைக்கு சமூகத்தில், வியாபாரத்துக்கு வட்டி, பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு வட்டி, நாம் பயன்படுத்தக்கூடிய பைக்குக்கு வட்டி, காருக்கு வட்டி, ட்ரெஸ் எடுக்க போகிறோமா வாங்கு, வட்டிக்கு வாங்கு. எவ்வளோ வட்டி எவன் தந்தாலும் சரி ஒட்டனே வட்டிக்கு போய் விழுந்துடுறது பார்க்குறோமா இல்லையா? சமூகத்தில் சுற்றி கித்தி எல்லா பக்கமும் வட்டி வாங்கி எல்லா வட்டியிலேருந்து விடுபட்டுருவார். கடைசியில் என்ன செய்வார்? நான் 0% வட்டியில் இருக்கிறேன். என்ன வட்டி? என்ன வட்டி? 0%. ஹலால் அவங்களுக்கு 0%. அவன் என்ன செய்வான்? ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்வான்? ஒரு மாதம் கணக்கு கொடுப்பான், 30 நாள் டைம் கொடுப்பான். 30 நாளுக்கு மேலே நீங்கள் செலுத்தலை, சில இடங்களில் 1 வருஷம் கொடுப்பான். 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் செலுத்தலைன்னா 1க்கு டபுளாக வட்டி போடுவான். தெரியுமா? கேட்குதா உங்களுக்குலாம்? எப்படி வட்டி போடுவான்? 1க்கு டபுளாக வட்டி போடுவான். அப்போ அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு. அதாவது வட்டியை உண்ணக்கூடியவர்கள் எப்படி மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்றால், ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அவன் பைத்தியமா, ஷைத்தான் தீண்டுனா ஒருத்தன் எப்படி பைத்தியமா வருவான்? இப்போ ஒன்று பார்த்து பயந்துட்டான், அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? பேயறிஞ்சு போய் அந்த மாதிரி மறுமை நாளில் வருவான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மறுமை நாளில் அவனை இழிவுபடுத்துவோங்கிறான்.
சில இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வட்டி வாங்குறீங்களா? நீங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று. அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ்வோடு போர் புரிவதற்கு மோசமான ஒரு பாவத்தை, அந்த பாவமாக வட்டியை அல்லாஹ் காட்டுகின்றான். வட்டி என்பது நாம நினைக்கிற மாதிரி வட்டி சாதாரண பாவம் கிடையாது. வட்டி என்பது மிக மிக மோசமான ஒரு பாவம். வட்டி நம்மளை அழிச்சு நாசமாக்கும் அல்லாஹ் சொல்லலாம். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டி என்ன செய்யும்? யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அழிச்சு நாசமாக்கிறோம். வ யுர்பி ஸதகாத், சதக்கா செய்யுங்க, அது என்ன செய்யும்? வளர்த்தெடுக்கும். உங்க செல்வத்தை என்ன செய்யும்? வளர செய்யும். 1க்கு 10 அல்லாஹ் கொடுப்பான், 10க்கு 100 கொடுப்பான், 100க்கு 1000 கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ஹசானா பெருசு, அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ இதில் நம்ம இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழைய வேண்டி இருக்குது. எதில்? இந்த வட்டியை விட்டுட்டு ஹலாலான பணத்தை நோக்கி நாம் நுழைய வேண்டி இருக்குது. நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒரு தடவை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது இருக்குது. நாம் வச்சிருக்கிற பொருட்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்முடைய வீடு, நிறைய பேருடைய வீடு ஹோம் லோனில் கிடக்குது, பேங்க்ல லோனில் கிடக்குது. அடமானம் வச்சுட்டு என்ன செய்கிறான்? காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நல்லா ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உயிர் ஹலாலாக எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் ஹராமாக என்ன செய்யக்கூடாது? நிம்மதியாக போக வேண்டிய அவசியமே இல்லை. என் உயிர் ஹராமாக இருந்தாலும் பரவாயில்லை, நிம்மதியாக போட்டுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு அடிபட்டு கூட செத்து போயிடலாம், ஆனால் ஹராமாக செத்து போயிடக்கூடாது. ஹராமான உணவை கொண்டு செத்து போய்விடக்கூடாது. ஹராமானதை வாங்கி வைத்து விட்டு செத்து போய்விடக்கூடாது. என்னிடம் வைத்திருக்கக்கூடிய எல்லா காசுகளும், அது 1 ரூபாயாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் சரி, அது ஹலாலாக இருக்க வேண்டும். அப்போ இதில் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குது? முழுமையாக இஸ்லாத்திலே நுழைய வேண்டி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இன்னைக்கு சிறு சேமிப்பு என்கின்ற பெயரில் இந்த வட்டியில் கொண்டு போய் பெண்களை தள்ளக்கூடிய சூழலை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். குழுக்கள் என்கின்ற பெயரில் குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. பெண்கள் மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிற பேரில், மகளிர் சுய உதவி குழுங்கிற பேரில் பெண்களுக்கு வட்டி வாங்கி கொடுக்கறது. அதுக்கு ஒரு தலைவி, அந்த மொத்தத்தில் நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்போ இருந்துகிட்டே என்ன செய்வா? 10 பேரை ரெடி பண்ணி அந்த தெருவில், ஏம்மா நீ வா நீ வா நீ வா, இந்த மாதம் புருஷனுக்கு சம்பளம் போடலையா, 50 பேர் வா, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? நாசமாக போவோம். உனக்கு ஒரு 10,000, உனக்கு ஒரு 10,000 வாங்கி கொடுப்பா. எல்லாரும் பேங்க் லோன். இது என்னது? பேங்க் லோன். என்ன பேரில் வருது பாருங்க? இன்ட்ரெஸ்ட்னு பேரில் வருது, லோனுங்கிற பேரில் வருது, மகளிர் சுய உதவி குழுங்கிற பேரில் வருது. அதுக்கு விதவிதமான பேர், டெக்கரேஷனான பேர், பேருக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இது ஹராமா? 0% இன்ட்ரெஸ்ட் தானே அப்படிங்கிறோம். ஹராம் தான் அது. அது என்னைக்கு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, வட்டியை கொண்டு வந்து திணிக்குமோ, அது ஹராம் தான். பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா 3வது மாதம் என்ன செய்யும்? பேங்க்ல அந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். 3வது மாதம் என்ன செய்யும்? நம்ம பேரில் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பணம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பணம்? வட்டி பணம். 1 லட்ச ரூபா போட்டு வச்சில, 1000 ரூபா பிடி, 3 மாதத்துக்கு ஒருக்கா 1000 ரூபா பிடி, 500 ரூபா பிடி, 1000 ரூபா பிடின்னு கவர்மெண்ட் தந்துக்கிட்டே இருப்பான். 1 லட்ச ரூபாய் எங்கேயோ போட்டு அவன் என்ன செய்யறான்? ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த காசு என்ன இல்லை? ஹலால் கிடையாது. அந்த பணத்தை என்ன செய்யணும்? பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? நல்ல கவனமாக அதை பார்க்கணும். அதில் 3வது மாதம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதில் கிரெடிட் ஆகிருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டு என்ன செய்வான்? நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிருப்பான். இது ஹராமு. ஹராமி என்ன செய்கிறான்? நல்ல வழியில் உள்ள வாரான். எந்த வழியில்? பேங்க் மூலியமாக உள்ள வாரான். நீ கொடுத்த பணம் தானே, அதுக்கு தானே. ஹராம் அது ஹராம். லாப நட்டம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு பணம் அது ஹராமாக பார்க்கப்படும் என்பதை நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ளணும். வட்டியில் நம்ம சமூகம் என்ன செய்யுது? இந்த மாதிரி மூழ்கி கிடக்கக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்குறோம். அப்போ இதில் இஸ்லாத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நாம் முழுமையாக நுழைய வேண்டி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் வீண் விரயம் நிறைஞ்சு கிடக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். என்ன செய்கிறாங்க? வீண் விரயமாக தங்களுடைய நேரத்திலிருந்து, தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்து, தான் உண்ணக்கூடிய உணவிலிருந்து எல்லாவற்றிலும் விரயம் செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஒரு உணவை சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த உணவை முழுமையாக என்னால் சாப்பிட முடியும்னு சொன்னால் தான் என்ன செய்யணும்? அந்த உணவிலேயே கை வைக்கணும். ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த சாப்பாடு எப்போ அவனுக்கு வயிறு நிறைஞ்சிச்சோ அதோடு அதை அலைஞ்சி அப்படி தூக்கி ஓரமாக வச்சிருவாராம். அதை அந்த அம்மா என்ன செய்வாங்க? வீட்டில் உள்ள அம்மா
அதை தூக்கி கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டு, முன்ன காலத்தில் தான் கணவன் சாப்பிட்ட உணவை மனைவி சாப்பிட்றதுலாம், இப்போ இவன் அலைஞ்சி வச்சதை நான் எதுக்கு சாப்பிடணும், கொண்டு போய் குப்பை டப்பாவில் போடு, அப்படியே குப்பை டப்பாவில் போட்டுட்டு அது கழுவி வச்சுருவாங்க. இவ்வளோ ரைஸ் வேஸ்ட்டாக போச்சே, இதுக்கு யார் பதில் சொல்வா? அல்லாஹ் இது குறித்து கண்டிப்பாக கேள்வி கேட்பான். நீங்கள் உண்ணக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச காண்டு ஆகாரமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், ஒரு சாயாவாக இருந்தாலும், ஒரு பாலாக இருந்தாலும், அதை கொஞ்சம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் நம்ம பார்க்கலையா? ஆப்பிரிக்காவில் பாருங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியே உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், பால் இல்லாமல் அப்படியே மடிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு நல்ல தண்ணி. டவுனில் எங்கே போய் நீங்கள் நல்லியை திறந்தாலும் சரி, ரோட்டில் உள்ள நல்லி அத்தனையும் என்ன செய்யும்? நல்ல தண்ணி அப்படியே கொடுக்கும். ஆனால் நீங்கள் இப்போ கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க நல்ல தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு வரிசையில் நிற்கிறாங்க. அது சிரமமா இல்லையா அவர்களுக்கு? அப்போ நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை. தேவைக்கு பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்தணும்? தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவைக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு தான் இப்படி உபதேசம் செஞ்சாங்க. என்ன உபதேசம்? ஒழு செய்கிறீர்களா 3 தடவை செய்யுங்க, அதுக்கு மேலே செய்யக்கூடாது. ஒரு உறுப்பை கழுவும் போது எத்தனை தடவை? 3 தடவை கழுவணும், அல்லது 2 தடவை கழுவிக்கலாம், அல்லது 1 தடவை கழுவிக்கலாம். 3 தடவைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? அது செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். முழுக்க வீண் விரயம். ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 5 பேருக்கு 10 ஃபேனை மாட்டி வச்சுருப்பான். 10 ஃபேனும் ஓடிக்கிட்டே இருக்கும். விரயமாக எல்லா பகுதிகளிலையும் இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்து எல்லாம் விரயமாகக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்கின்றோம். அது நம்ம மட்டுமல்ல, பொதுவாக இன்னைக்கு தண்ணியை சுமந்து செல்லக்கூடிய லாரிகளை பாருங்கள், தண்ணியை அப்படியே சிந்திக்கிட்டே போகிறான். ரோடு ஃபுல்லாக தண்ணி, ஒரு தண்ணி லாரி போகுதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னைக்காவது பால் சிந்தினதை பார்த்துருக்கீங்களா? பால் லாரி போயிருக்குல்ல, பால் லாரி போகாமலாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் போகுது. என்னைக்காவது பால் சிந்தி இருக்குதா? ஏன் பால் சிந்தலை? அவனுக்கு தெரியுது பாலை சிந்தினா அதோட விலை இவ்வளவு, ஆனால் தண்ணியை சிந்தினா அதோட விலை மதிப்பு தெரியலை. தண்ணி ஈஸியாக கிடச்சிருச்சுல, அதனால தண்ணீரோட விலை மதிப்பு தெரியலை. அப்போ நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு உணவு ஆகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் வீண் விரயம் தவிர்க்க வேண்டும். இதே திருமணத்தில் எவ்வளவு வீண் விரயமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் விரயமாக தூக்கி உணவுகளை வீசப்படக்கூடிய காட்சி, சீரியல் விளக்குகளுக்கு பணத்தை அள்ளி வீசக்கூடிய காட்சி, வாழை தார்களும் அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய அந்த விஐபிக்களுக்கும் அவர்கள் செலவழிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் விரயம். இதெல்லாம் சும்மா வந்துச்சா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடை. அதை ஹலாலாக பயன்படுத்த வேண்டும், தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், அநியாயமாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ இப்படி நாம் பட்டியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பெரும்பான்மையான விஷயங்களில் நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது. அப்போ அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் அத்துணை பேரும் பொறுப்புதாரிகள் என்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை நம்ம மனதில் வைத்து, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்கின்ற அந்த நபிமொழியை மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹுவை பயந்து நம்முடைய வாழ்விலை என்னெல்லாம் இஸ்லாத்திலிருந்து நம்ம பின்னால் போயிருக்கிறோமோ அத்தனையும் உடைச்சிட்டு நாம் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வரணும். தொழுகை நோன்பு மட்டும் இஸ்லாம் இல்லை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் தொழுகை நோன்பு மட்டும் இஸ்லாம் அல்ல, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இஸ்லாம் தான். ஒரு வாகனத்தில் போனால் அந்த பயணத்திலும் இஸ்லாம் இருக்கும். அந்த பயணத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதிலும் இஸ்லாம் பேசும். அது துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இஸ்லாம் இருக்கும். அதில் பார்வையை தாழ்த்திக்கோங்கும், வாகனத்தை மெதுவாக இயக்குங்கள் என்கும். அதே மாதிரி அந்த பயணத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹுக்கு மாற்றமான காரியத்தை செய்துவிடக்கூடாது என்று உபதேசிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் உபதேசிக்கிறார்கள். அப்போ வாழ்வினுடைய ஒட்டுமொத்த அம்சத்திலும் இஸ்லாம் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல அப்படி ஒரு அழகான வசனத்தை நமக்கு சொல்லித்தரா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கின்ற அந்த அற்புதமான உபதேசத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்வைக்கின்றார். அப்போ நாம் இன்னைக்கு முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்?
நான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையணும். இஸ்லாத்தில் நான் இன்னும் நிறைய செய்தி சொல்லலைன்னு நினைக்கிறேன். இஸ்லாத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் இஸ்லாம் கிடையாது. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் மகரிபுடைய நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளுடைய வாசலுக்கும் போனால் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்கள் கேட்கும். இன்னைக்கு என்ன சப்தம் கேட்குது? என்னென்ன பலாய் நாடகம் இருக்குதோ அத்தனையும் டிவிகளில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. செல்ஃபோன்லாம் பார்க்க மாட்டாங்க. செல்ஃபோன் எப்போ தெரியுமா? 10 மணிக்கு மேலே தான் செல்ஃபோன். 10 to 12 அதிகாலையில் செல்ஃபோன். இந்த நாடக அந்த பிரியர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் இன்றைக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு தான் ஒரு நேரத்துக்கு சினிமாவுக்கு வால் போஸ்ட் ஓட்டினவன் இப்போ நாடகத்துக்கு வால் போஸ்ட் ஓட்டுறான். பார்த்துருக்கிறீங்களா? நாடகத்துக்கு கொண்டு வந்து வால் போஸ்ட் ஓட்டுதான். வா வந்து நாசமாக போ குடும்பத்தோட. அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்திற்கும் நாம் பதில் சொல்லணும். அப்போ நம்முடைய நேரத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இஸ்லாம் வந்து நின்று கொண்டே இருக்கும். ஆனால் இஸ்லாம் நிற்கிறது நமக்கு நன்மையா தீமையான்னு கேட்டால் முழுக்க முழுக்க நன்மை. நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக இஸ்லாம் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில் வந்து நின்று கொண்டு இருக்கிறது, நம்முடைய காரியங்களிலே தலையிடுகிறது. ஆகையால் இஸ்லாத்திலே நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வில் எங்கே நாம் இஸ்லாத்தை விட்டு இருக்கிறோமோ அந்த இடங்களில் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை இஸ்லாமிய மயமாக நாம் மாற்ற வேண்டும். வாழ்வு முழுவதும் இஸ்லாம் இருக்க வேண்டும். பிழை செய்வது என்பது வேறு, இஸ்லாத்தை மொத்தமாக நாம் முடிச்சு விடுவது என்பது வேறு, இஸ்லாமே இல்லாமல் வாழ்வது என்பது வேறு. மனிதனாக பிறந்த எல்லோரிடத்திலும் பிழைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், தவறு இருக்கும். ஆனால் இஸ்லாமே இல்லாமல் வாழ்வது என்பது மிக 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 மோசமான ஒரு சூழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்விலே இஸ்லாமை ஜொலிக்க செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெரும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.